ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் தீபாவளி ஸ்பெஷலாக ஜாங்கிரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு உளுத்தம்பருப்பு இருந்துச்சுன்னா போதும், ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே நல்ல ஜூஸியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ படி நீங்கள் அளவுகள் மாறாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய விதமான ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய ரெசிபி லிங்க் எல்லாம் நான் டீட்டெயில்டாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க, இப்போ இந்த ஜாங்கிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜாங்கிரி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 150 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது அதிக நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கரெக்டாக 1 மணி நேரம் போல் ஊறிச்சுன்னா போதும். அதே மாதிரி நல்லா தரமான உருட்டு உளுந்தாக எடுத்துக்கோங்க. அப்போ மாவு நல்லா உபரியாகும், ஜாங்கிரியும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் போட்டு அரைக்கிறேன். இதுவே நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க. தேவைப்பட்டால் அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ உளுத்தம்பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஜாங்கிரி எண்ணெயில் பிழிகிற போது அதனால பொசு பொசுன்னு வரும். இப்போ இதை நம்ம வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மாவுடைய பதம் உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு கூடவே ஒரு 150 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உளுந்து எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ ஜாங்கிரி நம்ம அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே கொஞ்சம் கூட உளுந்துடைய ஸ்மெல் இல்லாமல் நல்லா புசு புசுன்னு இருக்கும். இப்போ இதை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துடலாம். ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு உளுந்து மாவோட நல்லா சேர்ந்து வர மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்துக்கோங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க, அந்த உளுத்தம்பருப்பில் சேர்த்துருக்கிற தண்ணியே போதும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா மாவு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவோடைய பதம் நீங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து போடும்போது நல்லா பந்து மாதிரி விழுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஒருவேளை ரொம்பவே இணக்கமாக இருந்துச்சுனாலும் கூட இன்னும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கலந்தீங்க அப்படின்னா சரியாக போயிடும். இப்போ இது நமக்கு சரியாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான். இப்போ ஜாங்கிரிக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க, ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் 3/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்சி பாகு நல்லா திக்காகிற வரைக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற 150 கிராம் உளுத்தம்பருப்பு அதே அளவு கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு நீங்கள் 3/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு, சர்க்கரை பாகு இது எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக சர்க்கரை பாகை எடுத்து கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு கம்பி உடையணும். ஸோ இதை அரை கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே குலோப் ஜாமுனுக்கெலாம் செய்வோம் இல்லையா, அதுக்கு அடுத்த பதத்தில் நல்லா பிசுபிசுப்பாக இருக்கணும். ரொம்பவே பாக முத்த விட்டுடாதீங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ஜாங்கிரியை பொறிச்சு இதில் சேர்க்குற போது ஜீரா உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ அடுத்தது நம்ம ஜாங்கிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜாங்கிரி பிழியறதுக்கு நான் இந்த மாதிரி பைப்பிங் பேக் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட பைப்பிங் பேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பால் கவர் அப்புறம் ஆயில் கவரில் கூட நம்ம மாவை சேர்த்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுலேயுமே ரொம்பவே நல்லா வரும். இப்போ இதை டம்ளருக்குள்ளே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உளுந்து மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ இந்த கவரில் மாவை நிறைய சேர்த்துடக்கூடாது. அப்போ நமக்கு ஜாங்கிரி பிழியறதுக்கு சிரமமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பாதி அளவுக்கு இருக்கிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இந்த கவர் அப்படியே கொஞ்சம் கூட மாவு வெளியில் வராமல் நல்லா சுருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி. இப்போ இந்த கவருடைய கார்னரில் கொஞ்சமாக கட் பண்ணிடலாம். ரொம்பவே பெருசாக கட் பண்ணிடாதீங்க, கரெக்டாக மிளகு சைஸில் கட் பண்ணிங்கன்னா போதும். அப்போ தான் ஜாங்கிரி ஒரே மாதிரி வரும். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே டைரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சிடாதீங்க.
இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் 2-3 ஜாங்கிரி பிழிஞ்சு நல்லா பழக்கானதுக்கு அப்புறமா நீங்கள் எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கு மேலே பூ மாதிரி டிசைன் கொடுத்துக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி. அப்போ வந்து ஜாங்கிரி பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பூ மாதிரி பிழிய முடிஞ்சால் பிழிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி சின்ன சின்னதாக மினி ஜாங்கிரியாக கூட பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம டைரெக்டாக எண்ணெயில் தான் ஜாங்கிரி பிழியணும். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பூ டிசைன் வரல அப்படின்னா இந்த 2 டிசைனில் உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம எண்ணெயில் ஜாங்கிரி பிழிஞ்சிடலாம். இப்போ ஒரு பிளாட்டான கடாயில் எண்ணெய் சூடாயிட்ருக்கு. எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக சூடாச்சுன்னா போதும். இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம ஜாங்கிரி பிழிஞ்சிடலாம். இந்த மாதிரி பிளாட்டான கடாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் சாப்பிட்ற பிளேட் இல்லைன்னா தாம்பள தட்டு இருக்குல்ல, நீங்கள் அதில் கூட எண்ணெய் சேர்த்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம், நல்லா வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டிசைன் பண்ணுறம்போது கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். போக போக நமக்கு பழக்கமாயிடும், நல்லா வரும். அதே மாதிரி எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது. அப்போ வந்து நமக்கு ஜாங்கிரி பிழியறதுக்கும் சிரமமாக இருக்கும். மாவை உள்ளே சேர்த்ததும் அது சீக்கிரமாக கலர் மாறிடும். உங்களுக்கு இப்போ பார்க்குற போதே தெரியுதுல எந்த அளவுக்கு சூடாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு எண்ணெயும் அதிகமாக சேர்க்கணுங்கிறது கிடையாது. கடாயில் வந்து 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ எண்ணெய் எந்த அளவுக்கு பிடிக்குதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாங்கிரி பிழிஞ்சுக்கோங்க. இப்போ ஜாங்கிரி பிழிஞ்சது இதை உடனே திருப்பி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு சைடு பொரிஞ்சு லைட்டாக மேலே வந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு அந்த பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ ஜாங்கிரி 2 சைடும் நல்லா பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இதை ரொம்பவே காரமாற விட்டுடாதீங்க. இந்த மாதிரி அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம அந்த சூட்லேயே சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். இந்த சூட்டோடையே சேர்த்திங்க அப்படின்னா தான் ஜீரா வந்து நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இதே மாதிரி மீத எல்லா ஜாங்கிரியுமே எண்ணெயில் போட்டு பொரித்து நீங்கள் சர்க்கரை பாகில் சேர்த்துடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பூ டிசைன் வரல அப்படின்னா பாருங்கள், இது மாதிரி மினி ஜாங்கிரியை கூட பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைம் ஜாங்கிரி பிழிகிற போதும் எண்ணெய் வந்து மீடியமான சூட்டில் தான் இருக்கணும். ஒருவேளை ரொம்பவே சூடாக இருந்துச்சு அப்படின்னா கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்கள் ஜாங்கிரி பிழிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து சரியாக வரும். இப்போ ஜாங்கிரியை எண்ணெயில் பிழிஞ்சதும் இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விடுங்க. 2 சைடும் நல்லா பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம அதை எண்ணெயிலேருந்து வடித்து உடனே சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். அந்த சூட்லேயே இதை சர்க்கரை பாகில் சேர்த்துடணும். அதே மாதிரி சர்க்கரை பாகும் பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாக இருக்கணும். ஒருவேளை ஆறிடுச்சுன்னா கூட அதை லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா ஜாங்கிரியை உள்ளே சேர்த்துடுங்க. இப்போ ஜாங்கிரியை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு சர்க்கரை பாகுலேயே நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஜாங்கிரி சர்க்கரை பாகுலேயே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இதை பாகுலேருந்து வடித்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ஜாங்கிரியுமே ரெடி பண்ணி நீங்கள் சர்க்கரை பாகில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஜாங்கிரி நல்லா ஜூஸியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.